கனமழையால் தண்டவாளங்கள் மழைநீரில் மூழ்கியதால் செங்கல்பட்டு கடற்கரை இடையேயான ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று முதல் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. தாம்பரம் ரயில் நிலையத்தில் தண்டவாளங்கள் மழைநீரில் மூழ்கின. குரோம்பேட்டை பல்லாவரம் இடையே சிக்னல் கோளாறு காரணமாகவும் தண்டவாளத்தின் குறுக்கே மரம் விழுந்ததால் மின்சார ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன. இதனால் வேலைக்கு செல்பவர்கள் பாதிப்புக்குள்ளாகினர். வெளியூரிலிருந்து சென்னைக்கு வந்த விரைவு ரயில்களும் நடுவழியில் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் சிரமத்திற்குள்ளாகினர். 1 மணி நேர தாமதத்திற்கு பிறகு ரயில்கள் இயக்கப்பட்டன. வண்டலூரில் நான் பார்த்தீங்கன்னா half an hour மேலே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இங்கே தண்ணி ரொம்ப அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா 6 மாதிரி தண்ணி ஓடிட்டுருக்கு. அதனால் டிராஃபிக் ஏதோ ஏற்பட்டு அங்கேருந்து half an hour அங்கே வெயிட் பண்ணி வந்துட்டுருக்காங்க. இது ரொம்ப இதுவாக ப்ராப்ளமாக இருக்குது. இதை ரயில்வே கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்தா நல்லாயிருக்கும். 1 மணி நேரமாக ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணுறேன் சார். இதுக்கு ட்ரெயின் வரல. அங்கங்கே தண்ணி தேங்கிட்டால் ட்ரெயின் லேட்டுன்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. வரும்பொழுது பார்த்தா வெறும் மரங்களை வெட்டி ரோட்டில் போடுறதால அதிகம் வரத்துக்கு முடியல. நடந்து வரவும் முடியல. காற்று வேற. அந்த காற்றுனாலே நம்மளுக்கு வர முடியல. தனியார் நிறுவனம் போனால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ட்ரெயின் லேட்டு, பஸ் லேட்டு, இதனால ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. எப்படி போய் அலுவலகம் சேருவோன்னு தெரியல.